இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் திருச்சபையானது திருத்தூதர் யோவான் இவருடைய திருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. திருத்தூதர் யோவான் நமக்கு தெரிந்த விஷயம், நற்செய்தியாளர், இயேசுனுடைய 12 சீடர்களில் ஒருவர், இயேசுவால் அதிகமாக நேசிக்கப்பட்ட சீடர்களில் ஒருவர். இவருடைய அப்பா பேர் செபதி, இவங்க அம்மா பேர் சலோமி. பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற மற்றொரு திருத்தூதருடைய சகோதரராகவும் இவர் இருக்கிறார். இயேசுவினுடைய இறுதி பயணம், அவருடைய சாவு வர அவர் கூடவே பயணம் செய்த ஒரு அற்புதமான திருத்தூதர். இயேசு இவர்கிட்ட தான் தன் தாயையே பொறுப்பாக ஒப்படைக்கிற அளவிற்கு இயேசுவோடு உடன் பயணித்த ஒரு அற்புதமான திருத்தூதர். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள். நான் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி பார்த்தேன். இவர் யாருக்கு பாதுகாவலர்? இவர் யாருக்கு பாதுகாவலர் என்றால், புக் செல்லர்ஸ், யாரெல்லாம் புத்தகம் விற்கிறாங்களோ அவர்களுக்கு பாதுகாவலர். ஆத்தர்ஸ், யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ எழுத்தாளர்களுடைய பாதுகாவலர். அதன் பிறகு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா பிரிண்டர்ஸ், யாரெல்லாம் அச்சகம் தொழில் செய்கிறாங்களோ அவர்களுக்கான பாதுகாவலர் என்று இந்த படிப்பு நூல் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு பெரும்பான்மையாக இவரை பாதுகாவலராக தாய் திருச்சபை இவரை வைத்திருக்கிறது. எதற்காக இப்படி இவரை இப்பேற்பட்ட காரியங்களுக்கு தாய் திருச்சபை பாதுகாவலராக வைத்திருக்கிறது என்றால், இறையியலாளருடைய அடிப்படையிலும் சரி, என்னுடைய அடிப்படையிலும் சரி, இவர்தான் நிறைய புத்தகங்களை விவிலியத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ இவர் எழுதின புத்தகங்கள் எவையெல்லாம் என்று சொல்லப்படுகிறது என்றால், யோவான் நற்செய்தி, அப்புறம் புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய யோவான் திருத்தூது மடல்கள், 3 மடல்கள் எழுதியிருக்கிறார். மறுபடியுமாக திருவெளிப்பாட்டு என்கிற நூலையும் இவர்தான் எழுதியிருக்கிறார் என்று இறையியலாளர்கள் சொல்வார்கள். என்றால் இப்பேற்பட்ட நிறைய நூல்களை இவர் எழுதியிருப்பதால் இவரை எழுத்தாளருடைய பாதுகாவலர், இவரை அச்சக தொழில் செய்வர்களுடைய பாதுகாவலர், புக் செல்லர்ஸுடைய பாதுகாவலர் என்று தாய் திருச்சபை இவருக்கான ஒரு அந்தஸ்தை, அதிகாரத்தை தருகிறது. எனவே இந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் சிந்திக்கிற பொழுது இவர் தரக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா, புத்தகத்தை நேசியுங்கள், புத்தக வாசிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கி கொள்ளுங்கள் என்று இவர் சொல்வதாக நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ஏனென்றால் இவர் இவ்வளவு புத்தகங்களை விவிலியத்தில் எழுதியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக இவர் புத்தகத்தை அன்பு செய்பவராக இருந்திருப்பார். நிறைய புத்தகங்களை இவர் வாசித்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அவ்வளோ அற்புதமான அந்த திருமுகங்களை அவர் எழுதியிருக்கிறார் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அந்த அடிப்படையில் நான் மேற்கொண்டும் சர்ச் பண்ணி பார்த்தேன். புத்தக வாசிப்பவருடைய பாதுகாவலர் யார் என்று வாசிக்கிற பொழுது புனித ஜெரோம் இவரைத்தான் புத்தக வாசிப்பவருடைய பாதுகாவலர் என்று இவரை குறிப்பிடார். புத்தகங்களுடைய பாதுகாவலர் என்று நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். புத்தகங்களுடைய பாதுகாவலர் என்று புனித ஜார்ஜ் இவரை தாய் திருச்சபை நமக்கு அங்கீகரித்திருக்கிறது. எனவே நான் அதற்குள்ள வரலாறுக்குள்ளாம் போகலை. ஆனால் இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற செய்தி என்னவென்றால், புத்தகத்தை நேசியுங்கள், புத்தகத்தை வாசியுங்கள், நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்கிற ஒரு செய்தியை திருத்தூதர் யோவான் நமக்கு தருவதாக நான் பார்க்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் நான் பதிவு சமீப காலங்களில் நான் ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய கவலைகள், சோகங்கள் இவை எல்லாவற்றையும் மறக்கிறதுக்கு எனக்கு துணை செய்திருப்பவைகள் இந்த புத்தகங்கள் தான். நான் நிறைய புத்தகங்கள் இப்போ அண்மை காலங்களில் வாசித்து கொண்டே இருக்கிறேன். இந்த புத்தகங்கள் எனக்கு உயிர் தருது, பல விஷயங்களை மறக்க செய்து, பல காரியங்களை குறித்து கவலைப்படாமல் உற்சாகமாக என்னை வாழ இன்றைக்கு தூண்டக்கூடியவைகள் இந்த புத்தகங்கள். எனவே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையிலும் புத்தகங்கள் நீங்கள் நிறைய வாசிக்கிற பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஸோ சமீப காலங்களில் நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டே இருக்கிறேன். வாசித்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த புத்தகம் போயிட்டுட்டேன். அதில் ஒரு நாள் நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துருந்தேன், துணை எழுத்து அப்படிங்கிற புத்தகம். நான் ஒரு சாம்பிளுக்கு மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு வார்த்தை இன்றைக்கு அந்த புத்தகம் இப்படி சொல்லுகிறது: இந்த உலகம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், உலகத்தாரால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்ல, தோற்றவர்களே. என்றால் வெற்றி என்பது ஒரு மனிதருக்கான பெருமையை தருகிறது, இல்லை என்றால் ஒரு காரியத்திற்கான பெருமையை தருகிறது. ஆனால் தோல்வி என்பது அந்த காரியத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது என்று அவர் எழுதிவிட்டு சொல்கிறார். பாராட்டப்பட வேண்டியவர்கள் இல்லை என்றால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தோல்வியாளர்கள் தான், மாறாக வெற்றியாளர்கள் அல்ல என்பதை அந்த புத்தகம் மிக அழகாக
பதிவு செய்கிறது. என்றால் தோற்கிற பொழுது நம்ம நிறைய கற்றுக்கொள்கிறோம். வெற்றி அடைகிற பொழுது வெறுமனை பெருமை மட்டும்தான் அங்கு நிலைத்து நிற்கிறதே தவிர அங்கு கற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை அந்த எழுத்தாளர் எழுதுகிறார். எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் பாருங்கள் அன்பு மக்களே. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய புத்தகங்கள் வாசிக்க முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நான் நம்புகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 பக்கம், ஒரு 10 பக்கம் வாசிங்களேன், வாழ்க்கை மாறும். அவ்வாறு புத்தக வாசிப்பின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதற்கான காரியங்களை முன்னெடுங்க. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.